தட்சசீலம் யூடியூப் சேனல் வாயிலாக இப்பொழுது நாம் தரிசித்து கொண்டிருப்பது கேரளாவில் நடைபெறும் கும்பமேளா. மலப்புரம் மாவட்டத்தில் பாரதப்புழா நதிக்கரையில் திருநாவாயா பெருமாள் சேத்திரத்தில் 108 திவ்ய தேசங்களுள் ஒன்று. அந்த நதிக்கரையில் கும்பமேளாவானது இன்று துவங்குகிறது. சூரியன் மகர ராசியிலும் குரு பகவான் மீன ராசியிலும் சஞ்சரிக்கும் காலம் பாரதப்புழா நதியில் தீர்த்தம், அதாவது மகா கும்பமேளா போன்ற ஒரு தீர்த்தம் நடைபெறும். இப்போது மிக பெரும் எண்ணிக்கையில் பக்தர்களும் சாதுக்களும் சென்று நீராடுவார்கள். அவர்களது பாவங்களை போக்கிக் கொள்வதற்காக இந்த நிகழ்வானது 272 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது நடைபெறுகிறது. ஏராளமான தடைகள், ஒரு இந்து நாட்டில் இந்துக்களுக்கு இழைக்கப்படும் மிகப்பெரிய அநீதியை முறியடித்து இப்பொழுது இந்த கும்பமேளாவானது சீரும் சிறப்புமாக கேரளத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பாரத மக்கள், தமிழகத்தில் வாழும் இந்துக்கள், கேரளாவில் வாழும் இந்துக்கள் சென்று இந்த கும்பமேளாவை சிறப்பிக்க வேண்டுகிறது தட்சசீலம் யூடியூப் சேனல். தட்சசீலம் யூடியூப் சேனல் ஆனது இந்துக்களின் உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக உருவாக்கப்பட்டது. ஆகையால் பக்தர்கள் அனைவரும் கேரளாவிற்கு மலப்புரம் மாவட்டத்திற்கு சென்று பாரதப்புழா நதிக்கரையில் திருநாவையா கஷேத்திரத்தில் விஷ்ணுவின் அருளை பெற்றுக்கொண்டு பாரதப்புழா நதிக்கரையில் ஸ்நானம் செய்து தங்கள் பாவங்களை தீர்த்து கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான நிகழ்வு. பெரும் தடைகளை தாண்டி இப்பொழுது இந்த நிகழ்வானது வட மாநிலங்களில் எவ்வாறு கும்பமேளா நடத்தப்படுகிறதோ அதை போல இங்கும் நடத்தப்படுகிறது. முகலாய ஆதிக்கத்திற்கு முன்பு இந்த கும்பமேளாவானது மிகவும் சிறப்பாக, சீரும் சிறப்புமாக கேரளாவில் நடந்தது. இப்பொழுது 272 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது நடைபெறுகிறது. நன்றி, வணக்கம்.